எருசலேம்ல என்ன நடந்துச்சு? எருசலேமில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையை சுமக்க வைத்து அவமானப்படுத்தினார்கள், அசிங்கப்படுத்தினார்கள். எருசலேமில் தான் இயேசு கிறிஸ்துவை குற்றவாளியாக நிறுத்தி தண்டனை கொடுத்தார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த அந்த தண்டனை கூடி வந்திருக்கிற மனிதருடைய பார்வைக்கு ஒரு தோல்வியாக காணப்பட்டது. தோல்வியாக காணப்பட்ட அந்த இடத்திலே, தோல்வி அடைந்த அந்த இடத்திலே என்னுடைய பிள்ளைகளை சாட்சியாக நிறுத்துவேன். ஒரு கர்த்தருடைய பிள்ளை, தோல்வி எந்த இடத்துல உங்களுக்கு தோல்வியாக தெரிகிறது, எந்த இடத்துல உங்களை அசிங்கப்படுத்தினாங்க, எந்த இடத்துல உங்களை அவமானப்படுத்தியிருக்காங்க, எந்த இடத்துல உங்களை தலைகுனிய வச்சிருக்காங்க, எந்த இடத்துல உங்களை புறக்கணிச்சிருக்காங்க, எந்த இடத்துல உங்களை புறம்பே தள்ளி இருக்காங்க, எந்த இடத்துல உங்களை வெறுத்து தள்ளி இருக்காங்க, அந்த இடத்துல கர்த்தருடைய நாம மகிமைக்காக சாட்சியாக நிற்கணும். அதான் எருசலேம். எருசலேமை விட்டு போகாதீங்க. ஏன்னா அங்கதான் என்ன அசிங்கப்படுத்தினாங்க. நான் அந்த இடத்துல நிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. என்னுடைய சீசர்களாகிய என்னுடைய பிள்ளைகளாகிய உங்களை அந்த இடத்தில் சாட்சியாக நிறுத்துவேன். தோல்வி கண்ட இடத்தில் வெற்றி காண செய்வேன். தோற்று போன இடத்தில் அவர்களுடைய பார்வைக்கு தோல்வியாய் இருக்கிற அந்த காரியத்திலே ஜெயம் எடுக்க உங்களை கொண்டு செல்வேன். வெட்கப்படும்படி செய்த அந்த இடத்தில் உங்களை உயர்த்தி வைப்பேன். அந்த அர்த்தத்துல ஆண்டவர் எருசலேமை விட்டு போகாதீங்கன்னு சொல்லிட்டார்.